பிரிக்ஸ் சமிட் நடக்கக்கூடாதுன்ட்டு அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவில பிரிக்ஸ் சமிட் நடக்கிற அதே டைம்ல இவனுங்களை ஏத்தி விட்டு ஏவி விட்டு ஏவல் படையா அமெரிக்காவின் எலும்பு துண்டுகளுக்கு அலையும் இந்த தருதலைகள். எவ்ரி மினிட் 66,000 பிளஸ் அக்கௌண்ட் பேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் ஆகுது. 14,500 ட்வீட் இந்தியால ஜெனரேட் ஆகுது. 800-200 இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அப்லோட் ஆகுது. 94 மணி நேரம் கண்டென்ட் யூடியூப்ல அப்லோட் ஆகுது இந்தியால இருந்து. அப்போ நார்மல் மீடியாவோட இந்த மீடியா வந்து பவர்ஃபுல் மீடியமா மாறிட்டு இருக்கு. இனிமேலு இந்தியாவுக்கு எதிரான எந்த கருத்தை எடுத்து வச்சாலும் அதெல்லாம் இன்ஸ்டாலையும் போடுங்க. ஏன்னா நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து பேஷன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. முழுசா பாக்குற அந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸும் பொறுமையும் இல்லை இன்னைக்கு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் நியூஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. அறகுறையா கத்துக்கிற தலைமுறையா உருவாகிட்டு இருக்கு. இவங்க வந்து பிரிக்ஸ் மாநாட்டை சீர்குலைக்கிறதுக்கு இவங்க போடுற திட்டமும் இவங்களோட எண்ணோட்டங்களும், இவங்க பள்ளிக்கூடத்தை போய் விசிட் பண்றதும், நாளைக்கு பள்ளிக்கூடத்தை விசிட் பண்ணுவோம், நாளைக்கு நியூக்ளியர் பிளான்ட் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு நம்ம விசிட் பண்றேன்னு சொல்லுவாங்களா? இல்ல ஆர்மி பார்டர்ல ஒழுங்கா வந்து அங்க வந்து மொபிலைஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு நம்ம விசிட் பண்றேன் சுட்டுடுவான். Unfortunately, we are following or we are trying to mimic American lifestyle. Commercialized lifestyle வந்து அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல். பொருட்களை ஆதாரமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் அமெரிக்கா. இளையபாதனைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்டான டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். ஜெய்ஹிந்த். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். இப்ப திடீர்னு வந்து பிரிக்ஸ் மாநாட்டை வந்து சீர்குலைக்கிறதுக்காக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஏதாவது பண்றதா ஐடியா வச்சிருக்காங்களா என்ன? பிரிக்ஸ் சமிட் நடக்கக்கூடாதுன்ட்டு அமெரிக்காவுக்கு வந்து இந்தியாவில பிரிக்ஸ் சமிட் நடக்கிற அதே டைம்ல இவனுங்களை ஏத்தி விட்டு ஏவி விட்டு ஏவல் படையா அமெரிக்காவின் எலும்பு துண்டுகளுக்கு அலையும் இந்த தருதலைகள். அந்த டைம்ல போய் ஜந்தர் மந்தர்ல முதல்ல ஜந்தர் மந்தர் வரைக்கும் உனக்கு விட்டாதானே ப்ரொடெஸ்டுக்கு தூக்கி உள்ள வச்சுட்டா ஒரு நிமிஷத்துக்கு 66,000 பேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் ஆகுது இந்தியால. கிட்டத்தட்ட 14,500 ட்வீட் எவ்ரி மினிட் 66,000 பிளஸ் அக்கௌண்ட் பேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் ஆகுது. 14,500 ட்வீட் இந்தியால ஜெனரேட் ஆகுது. 800-200 இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் அப்லோட் ஆகுது. 94 மணி நேரம் கண்டென்ட் யூடியூப்ல அப்லோட் ஆகுது இந்தியால இருந்து. அப்போ நார்மல் மீடியாவோட இந்த மீடியா வந்து பவர்ஃபுல் மீடியமா மாறிட்டு இருக்கு. இதை யூஸ் பண்ணி திரும்பி இன்னொரு ப்ரொடெஸ்ட கட்டமைக்கணும்னு பாத்தீங்கன்னா இப்போ பிஜேபியோட ஐடி செல்ல மாத்திட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் கூட ரேப்பர் சாங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. யோ யோ சிஜேபி காக்ரோச் டோன்ட் பாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வீடியோஸும் அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அதாவது இப்ப என்ன கான்டெம்பரரியா இருக்கோ, இப்ப என்ன ஓடிட்டு இருக்கோ அதுக்கு அவங்க மேட்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்ப நான் பேசுறது கூட நீங்க இன்ஸ்டாகிராம்ல எடுத்து போங்க. நீங்களும் இன்ஸ்டா அக்கௌண்ட தனியா ஓபன் பண்ண. என்னோட பணிவான வேண்டுகோள். இனிமேலு இந்தியாவுக்கு எதிரான எந்த கருத்தை எடுத்து வச்சாலும் அதெல்லாம் இன்ஸ்டாலையும் போடுங்க. ஏன்னா நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து பேஷன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. முழுசா பாக்குற அந்த ஒரு பேசிக் காமன் சென்ஸும் பொறுமையும் இல்லை இன்னைக்கு. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி இன்ஸ்டன்ட் நியூஸ் வேணும்னு நினைக்கிறாங்க. அறகுறையா கத்துக்கிற தலைமுறையா உருவாகிட்டு இருக்கு. சோ இந்த பிரிக்ஸ் மாநாட்டுக்கு வந்து ஷி ஜின்பிங் வருவதற்கு நிறைய வராரு, புட்டின் வர போறாரு. சோ இந்த டைம்ல பிரிக்ஸ் மாநாட்டுல ஒரு அமளியை ஏற்படுத்தணும். ஏன்னா பிரிக்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு ஒவ்வாத ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைப்பு. அதை சீரழிக்கணும் தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் பிரிக்ஸ் மேல இருக்கக்கூடாது, இந்த அஜிடேஷன் மேல இருக்கணும். வாய்ப்பு இல்லை ராஜா. யூ டோன்ட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக் 2 times இஃப் யூ ஆர் லிட்டில் பிட் ஹேவிங் சம் பிரெயின். அண்ட் ஐ நோ அமித்ஷா இஸ் லாட் ஆஃப் பிரெயின். கொஞ்சமாவது மூளை இருந்தா ஒரு தவிர 2வது முறை செய்ய மாட்டாங்க, அதை பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க மேல எந்தெந்த ஸ்டேட்ல எங்கெங்க கேஸ் போடணுமோ ஒரு 4 ஸ்டேட்ல கேஸ் போட்டு இவங்களை சுத்த விட்டா திரும்பி எங்க போவாங்க? ஜந்தர் மந்தர் போவாங்களா இல்ல கேஸ ஃபேஸ் பண்ண போவாங்களா? அங்க நேஹா போரான்னு ஒண்ணு சுத்திட்டு இருக்கு பாருங்க. ஜார்க்கண்டுக்கு போகுது, மகாராஷ்டிராவுக்கு போகுது, பெங்களூருக்கு வருது. இது ஸ்டூடெண்டா இல்ல ஊர் சுத்தியான்னு எனக்கு தெரியல. கேட்டா நான் ஸ்டூடெண்ட் லீடர்ன்றது. அப்ப நீ எப்ப படிக்க போற? அப்போ உன் அட்டனன்ஸ் என்ன? இப்படிப்பட்டவர்கள் தலைவர் ஆக்குறது வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள உன்னை தலைவர் ஆக்கி வச்சிருக்காங்கன்னா நீ அந்த பல்கலைக்கழகத்துக்கு தானே, அதை பத்தி தானே நீ முக்கியமா கேர் எடுக்கணும். உனக்கு எதுக்கு சப்சிடைஸ் ரேட்ல எஜுகேஷன் கவர்மெண்ட் கொடுக்கணும்? தேவையா? இதுல வேற பகத்சிங், ராஜ்குரு, சுக்தேவ்
பக்கத்துல லெனின், மாவு, ஸ்டாலின். இதுக்கும் என்ன ஒப்பீடு? இந்தியாவுக்காக உயிர் கொடுத்த உத்தமர்கள் இங்கே, இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பதற்கு திட்டம் போட்ட மாவு எங்கே, இந்தியாவுக்கு பல நேரங்களில் எதிர்வினை ஆற்றி ஒரு இன்னும் சொல்ல போனா இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்த ஸ்டாலின் எங்கே? ஃபார் எக்ஸாம்பிள், குருஷ்சேவ் வர வரைக்கும் இந்தியா யுஎஸ்எஸ்ஆர் உறவுகள் மேம்படணும் ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும். ஸ்டாலின் 53 என்னவோ இறந்து போனாங்க. பல கோடி பேரை கொன்று குவித்த ஒரு அரக்கன் ஸ்டாலின். ஜோசப் ஸ்டாலின் சார். நான் சொல்றது ஜோசப் விளாடிமிர் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நான் சொல்ல, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அவங்க அப்பா செய்த பெரிய தப்பு, அவருக்கு வரலாற்று பிழை, அவர் ஸ்டாலினோட கொடுங்கோல் ஆட்சியை பத்தி முழு விவரம் தெரியாதனால் அவர் அந்த தவறை செய்து விட்டார். பட் இவர் அது மாதிரி இல்ல, நம்ம ஸ்டாலின். பட் தட் ஸ்டாலின் குலாக்ஸ்லயே போட்டு கொண்டான். குலாக்ஸ்னா கான்சென்ட்ரேஷன் கேம்ப். ஜெர்மன்ஸ் வச்சிருந்தா அது கான்சென்ட்ரேஷன் கேம்ப், ரஷ்யன்ஸ் வச்சா அது பேர் குலாக். சைபீரிய பனி சார்ந்த பிரதேசத்தை எடுத்துட்டு போயிட்டு அரசியல் கைதிகள் எல்லாரையும் அங்க விட்டுறது. அது தப்பிச்சு வந்தவங்க வரலாறே இல்லை. பலாயிரம் பேர் அங்கேயே செத்து போனாங்க. ஸ்டாலினும் மாவு மாதிரி மாஸ் மர்டரர்ஸ் உலகத்துல பார்க்கவே முடியாது. அவங்களையும் பகத்சிங்கையும் ஒப்பிடுறது இது வக்கரத்தின் உச்சம். இவங்க பிரிக்ஸ் மாநாட்டை சீர்குலைக்கிறதுக்கு இவங்க போடுற திட்டமும் இவங்களோட எண்ணோட்டங்களும், இவங்க பள்ளிக்கூடத்தை போய் விசிட் பண்றதும், நாளைக்கு பள்ளிக்கூடத்தை விசிட் பண்ணுவோம், நாளைக்கு நியூக்ளியர் பிளான்ட் ஒழுங்கா நடக்குதா இல்லையான்னு நம்ம விசிட் பண்றேன்னு சொல்லுவாங்களா? இல்ல ஆர்மி பார்டர்ல ஒழுங்கா அங்க மொபிலைஸ் பண்ணிருக்காங்களா இல்லையான்னு நம்ம விசிட் பண்றேன் சுட்டுடுவான். யார் இவங்க? திறந்த வெளியில் சுத்தும் பிராணிகளை எல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்க வேண்டும். அரசு வைக்க முடியாவிட்டால் சமுதாயம் அவர்களை எங்கே வைக்குமோ அங்க வைத்து விடும். ஜென்சி கிட்ஸோடைய மனநிலை பத்தி உங்கள்ட்ட கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சார். ரீசெண்டா ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க, அப்படியே ஒரு மாதிரி என்னடா உலகம் அப்படின்ற மாதிரி. அந்த மகாராஷ்டிரால நடந்த அந்த ஒரு சின்ன ஒரு ஐபோன் இஎம்ஐக்காக அந்த பையன் குதிக்கிறதுக்கு ஆகட்டும், அவங்க அப்பா காப்பாத்த ஃபேமிலியே போச்சு சார். என்ன சார் மனநிலை இவங்களெல்லாம்? Unfortunately, we are following or we are trying to mimic American lifestyle. Commercialized lifestyle American lifestyle. பொருட்களை ஆதாரமாக கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் தான் அமெரிக்கா. காருக்கு, வீட்டுக்கு, போனுக்கு, லக்ஸுரி ஐட்டம்ஸ்க்கு. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பொருளாதாரத்தை பலப்படுத்தும். சேமிப்பு பொருளாதாரம் என்பது அமெரிக்காவின் பொருளாதாரம் அல்ல. பட் இந்தியாவோட பொருளாதாரம் சேமிப்பை சார்ந்த பொருளாதாரம். ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்தியா பினான்சியலா வீக் பண்ணணும்னா பெரிய கஷ்டம். ஏன்னா அரசாங்கம் சேமிக்கிறதோட ஹவுஸ் ஹோல்டு சேமிப்புகள் அதிகம். இதை சீர்குலைக்கணும்ன்றதுதான் அமெரிக்காவோட ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அடுத்த தலைமுறையை ஸ்பென்த்ரிஃப்ட் தலைமுறையா, அதாவது பணத்தை விரயம் செய்யும் தலைமுறையாக, தருதலை தலைமுறையாக மாற்ற வேண்டும். அதுக்கு நம்ம ஃபுட் ஹேபிட்ல இருந்து, நம்ம உடுத்தக்கூட உடைகள்ல இருந்து, நம்ம ஓட்டக்கூடிய வண்டிகள்ல இருந்து, நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள்ல இருந்து எல்லாத்தையுமே பக்கத்து, அதாவது நான் இதை வாங்கிட்டேன்னா அதை பார்த்து இன்னொருத்தனை வாங்க வைக்கிறதுக்கு தூண்டுதல் பண்றது, ப்ரெஷர். நான் இது வரைக்கும் நான் எத்தனை போன் வாங்கியிருக்கேன் ஞாபகம் இருக்கு. நான் முதல்ல போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது 2004 படிக்கும் போதே. அதுவும் கிஃப்டா அந்த போன் GD55 பேனசோனிக், இவ்வளவுதான் இருக்கும் மொபைல். அப்போ வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் மொபைல். அந்த மொபைல் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நோக்கியா பேசிக் மாடல் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோக்கியா அது முன்ன ஷட்டர் மாதிரி வரும் பாருங்க, பின்னாடி போட்டோ எடுக்கணும்னா கீழே தள்ளிட்டு போட்டோ எடுத்து மேல மூடுற மாதிரி. N70 மாடல் பேர் மறந்து போச்சு எனக்கு அந்த மாடல் பேர் கூட. அந்த N70 மொபைல் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த டச் போன் இந்தியா பாகிஸ்தான் செமிஃபைனல் 2011 வேர்ல்ட் கப்ல ஆடும்போது அன்னைக்குதான் போய் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கு ஸ்டிக் வேற இருக்கும் சைட்ல. ஸ்டிக்கை வச்சு நம்ம அதுல பிளே பண்ணலாம், எழுதலாம், எல்லாம் பண்ணலாம். ஸ்டிக் போன் அப்படி இருக்கும், நல்ல இது. அதுக்கப்புறம் அடுத்த போன் நான் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 11 இருந்து 7 வருஷம் அந்த போனை யூஸ் பண்ண, அவுடேட் ஆகிற வரைக்கும். ஸ்கிரீன் கருப்பு வர வரைக்கும் யூஸ் பண்ண. 19 பேசிக் சாம்சங் டச் வாங்கினேன். அதுக்கப்புறம் இப்ப வச்சிருக்கிற சாம்சங் 4G F22 இது பேரு, இது வச்சிருக்கேன். நம்மளுக்கு என்ன தேவையோ அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம தேவைகள் என்ன, ரெண்டாவது இதை நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா முடியாதா, எந்த பொருளை நீங்க அதை
மேனேஜ் பண்ண முடியலையோ அந்த பொருளை வாங்கக்கூடாது. வெர்சஸ் அர்மேனியோ இல்ல கூசி ஷர்ட்டையோ நான் மாட்டிட்டு வந்துட்டு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்தா அர்த்தம் இல்லை. வெர்சஸ் அர்மேனியா எல்லாம் காஸ்ட்லி ஷர்ட்ஸ். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் லூயிஸ் வெட்டான் பெல்ட் போடுறாருன்னு சொல்றாங்க. மக்கள் பணத்துல இல்ல, அவர் கஷ்டப்பட்டு அவர் படம் நடிக்கும் போது சம்பாதிச்சிருப்பாரு, அதனால அவர் அந்த காஸ்ட்லி பெல்ட்டை போடுறதுக்கு முடியும். ஆனா மக்கள் பணத்துல ஹம்மர் கார் வாங்கினதெல்லாம் இருக்கு. அதுக்கன்று நம்ம ஹம்மர் கார் வாங்கின இந்தியாவோட ரோடுகள் வந்து இன்னும் கன்ஜஸ்டடா தான் இருக்கு. 144 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு. இந்த ரோடுக்கு வந்து 500 சிசி வண்டி 450 சிசி வண்டி வந்து எதுக்கு? அப்பா அம்மாவை அடம் பிடிச்சு எனக்கு அந்த வண்டி தான் வேணும் அப்படின்னு சொல்றது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் பேசிக் ரிக்குவயர்மெண்ட். பேசிக் ரிக்குவயர்மெண்ட்னா ஒரு அடிப்படை தேவை கார். வாழ்க்கையில பென்ஸ், ஓகே, பென்ஸ் வச்சுக்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையோட குறிக்கோளா இருக்கலாம். ஆனா பென்ஸுக்காக மத்தவனை ஏமாத்துறதோ இல்ல ஒருத்தனை கொலை பண்றதோ இல்ல ஊரை கொள்ளையடிக்கிறதோ இது இது எப்படி ஒரு கரெக்டான ஒரு போக்கா இருக்கும்? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பென்ஸாவது ஓட்டுங்க, இல்ல பிஎம்டபிள்யூயாவது ஓட்டுங்க, தப்பு இல்லை. பொருளுக்காக வாழ்க்கையா இல்ல வாழ்க்கைக்காக பொருளா? அந்த அடிப்படை புரிதலே இல்லாத ஒரு தலைமுறை வாழ்ந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம பேரண்ட்ஸ் மேல குத்த சொல்லலாமா சார்? ஏன்னா அவங்க சரியா வளர்க்கலன்றனால அந்த அடம் பிடிக்கிறது எனக்கு இதான் வேணும்னு ஒரு புள்ளைய பெத்துக்கிறாங்க. கரெக்ட் சார். கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துட்றாங்க. தே ஆர் பிகமிங் பிரின்சஸ் அண்ட் பிரின்ஸ்லிங்ஸ். நான் ஒண்ணு என்ன யாராவது என்ன திருப்பி கேட்க போறாங்க? நான் 2 பசங்க எனக்கு. நான் வந்து நத்திங் டூயிங் வித் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி. நான் வந்து கமர்ஷியலா அவங்களுக்கு எதையும் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். உன் வயசுக்கு எது தேவையோ அது மாத்திரம் இருந்தா போதும். என் சின்ன பையனுக்கு வந்து நான் காட்டுற ஒமேகா வாட்ச்னா ரொம்ப பிடிக்கும். அது பழைய வாட்ச், விண்டேஜ் ஒமேகா, அது பிடிக்கும். அப்பப்போ வந்து அவனுக்கு வேல்யூ எல்லாம் தெரியாது. அப்கோர்ஸ் அவன் வயசுக்கு வேல்யூ தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கேட்டு ஆனா அது வந்து அதை கட்டிக்கணும்னு பார்ப்பான். இது உன் வயசு இல்லை இதை கட்டுறதுக்கு அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து இந்த வயசுக்கு உனக்கு இது தேவையான்றத அவங்க எம்பசைஸ் பண்ணணும். பக்கத்து வீட்டுக்கார பையன் வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நம்மளும் வாங்கி கொடுக்கறதும், அதுக்கு நம்ம கடனாளி ஆகிறதும். நான் படிக்கும்போது சார், நான் யூஜி படிக்கும்போது நான் வந்து அப் அண்ட் டவுன் 34 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும் எனக்கு. அப் 34 டவுன் 60 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டணும் நான் காலேஜுக்கு. பஸ் எல்லாம் வந்து அப்போ ஃப்ரீக்வன்சி கம்மி, 3 பஸ் மாறி போகணும். அதுக்காக 2 வீலர் வாங்கினேன். காலேஜ்க்கு 2 வீலர் தான் போனேன். பட் இன்னைக்கு நான் போகும்போது காலேஜ்ல ஒரு மிஞ்சி போனா ஒரு 10 பேர் தான் 2 வீலர்ல வருவாங்க. 10-15 பேர் தான். கவர்மெண்ட் காலேஜ் நான் படிச்சது, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன். இன்னைக்கு பார்த்தா காலேஜ் சைக்கிள் ஸ்டாண்டா இருந்ததெல்லாம் இன்னைக்கு 2 வீலர் ஸ்டாண்டா மாறிடுச்சு. பார்க்கிங் லாட்ஸ் மாறிடுச்சு. இடம் பத்தலன்னு சொல்லிட்டு கிரவுண்ட் எல்லாம் கூட வண்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வண்டியை பார்த்தா நம்மளுக்கு பக்குன்னுது. அதுல ஒருத்தன் தான் உட்காந்துட்டு ஓட்டுற வண்டி எல்லாம் கூட இருக்கு. அது நார்மல் ரோட்ல இப்படி ஓட்டவே முடியாது, இப்படிதான் ஓட்டணும். புல்லட் வாங்கி கொடுக்குறாங்க. புல்லட் கால் இந்த சைடு போட்டா அவனுக்கு எட்ட மாட்டேங்குது. இந்த சைடு கால வச்சா அந்த சைடு எட்டாது, அந்த சைடு கால வச்சா இந்த சைடு. அதாவது உடல் அளவுலயோ இல்ல மனதளவுலயோ அதுக்கு பக்குவப்படாத ஒரு பருவத்துல அவங்க அளவுக்கு மிஞ்சின, அவங்க வயதுக்கு மிஞ்சின கம்ஃபர்ட்ஸை நம்ம கொடுக்க போய் ஒரு தலைமுறையே நம்ம வந்து சீரழிச்சிட்டு இருக்கோம். டோன்ட் கோ டு பியர் பிரஷர். ஆப்பிள் போன் இல்லைன்னா போன் பேச முடியாதா? இப்போ நான் கொடுத்துட்டு இருக்கிறது லேப்டாப்ல இருந்து லெனோவோ லேப்டாப். அது என்ன ஐமேக்கா ஐபேக்கா? அது ஒரு லேப்டாப் ஒண்ணு இருக்கு, மேக் ஆப்பிள். 1 லட்சம் ரூபா லேப்டாப்ல கொடுத்தாதான் இன்டர்வியூவா? இல்ல 1 லட்சம் ரூபா லேப்டாப்ல ஒர்க் பண்ணாதான் அது ஒர்க்கா? வாங்குங்க, பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்குவயர்மெண்ட். உங்கள் தேவைக்கு ஏற்றவாறு நீங்க வாங்குங்க. ஆனா மத்தவன் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு வாங்காதீங்க எதையும். சார், இப்ப திடீர்னு வந்து அஜித் தோவல் வந்து சைனா போயிருக்காப்ல. ஒரு சைடு வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றமா பார்க்கப்படுது, இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஜெய்சங்கர் வந்து புட்டினை மீட் பண்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா என்ன இம்பார்ட்டன்ஸா பார்க்கப்படுது இந்த மீட்டிங்னால? பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது இந்தியால, இந்தியாவின் தலைமையின் கீழ். அதற்கு முன்னாடி ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியோ ரஷ்யா கவர்மெண்டல் இது மீட்டிங் ஒன்று நடக்குது, இன்டர் கவர்மெண்டல் மீட்டிங். அதுல எக்கனாமிக், பொருளாதார அடிப்படையில், வர்த்தக அடிப்படையில், தொழில்நுட்ப அடிப்படையில் என்ன மாதிரியான ஒப்பந்தங்களை வந்து மேம்படுத்த வேண்டும். இது வரைக்கும் இந்தியா ரஷ்யாவோட ட்ரேட் வந்து $100 பில்லியன் எட்டல, எப்படி அதை எட்ட வேண்டும். நாளைக்கு ரூபிள் ட்ரேட், வணிகம், ரூபாய்க்கும் ரூபிளுக்கும் இருக்கக்கூடிய வணிகத்தை
இன்னும் எப்படி பலப்படுத்துவது, தொழில்நுட்ப ரீதியில் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம ரெண்டு பேரும் ஜாயிண்டா, அதாவது இந்தியா ரஷ்யா ரெண்டு பேரும் ஜாயிண்டா என்ன பண்ண முடியும், இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் அவர் போயிருக்கார். பிளஸ் புட்டினுக்கு வந்து இங்க வரதுக்கு முன்னாடி, பிரிக்ஸ் சமிட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அதுக்கு கிரவுண்ட் செட் பண்றதுக்கு தான் திரு ஜெய்சங்கர் அவர்கள் போயிருக்கிறார். புட்டினையும் சந்திச்சிருக்கிறார். அதை தவிர்த்து சர்கேவனாவை கூட அதாவது அவங்க எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், அவங்க இதுல முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர், வெளியுறவுத்துறை அவர் கண்ட்ரோல் பண்ணல, அவரையும் சந்திச்சு பேசியிருக்காரு. அவர் கூட அதாவது ஒர்க்கிங் லஞ்சோ ஒர்க்கிங் டின்னரோ, அதாவது ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ புட்டின் இந்தியா வருகைக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த மீட்டிங் கருதப்படுது. ஸோ பல விஷயங்கள் இதுல வரலாம், இன்க்ளூடிங் S-57 டீல் உட்பட பல விஷயங்கள் இந்த மீட்டிங்ல பேசப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதுக்கடுத்து திரு அஜித் தோவல் அவர்கள் வேங்கி, அதாவது சைனாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரை சந்திக்க போயுள்ளார். பெய்ஜிங்கில் சந்தித்தும் உள்ளார். அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் ஹேங்கியும் சந்திச்சிருக்காரு. சந்திச்சதுல அதுல டிஸ்கஸ் பண்ணதானது 3488 கிலோமீட்டர் LAC பகுதியில கம்யூனிகேஷன் நெட்வொர்க் எப்படி இருக்கணும், ரெண்டு நாடுகளும் ஒரு பரஸ்பரம் புரிதலோடு எப்படி அந்த எல்லை பகுதியில இருக்க வேண்டும், கல்வான் மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடக்காம எப்படி தடுக்கிறது, அதுக்கு என்ன அணுகுமுறைகள், அதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நாங்களோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரும் சந்திச்சிருக்காங்க. இதுவும் வந்து ஷி ஜின்பிங் இந்தியா வருகைக்கான ஒரு முன்னோட்டமாக கருதப்படுகிறது. ஸோ ஷி ஜின்பிங் இந்தியா வருவதற்கு அதற்கு ஒரு அச்சாரம் தான் இந்த மாதிரி. எப்பயுமே ஃபாரின் டெலிகேஷன் லெவல் மீட்டிங்ஸ் வந்து முக்கியமான நாட்டு தலைவர்கள் வரும்போது எல்லா நாட்டு தலைவர்களும் ஒரு இடத்துல கூடுறதுக்கு முன்னாடி இந்திய அரசு தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம மைய புள்ளிகளாக வைத்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். ஏன்னா பிரிக்ஸுக்குள்ள இதெல்லாம் பேச்சுவார்த்தை இருக்காது. பிரிக்ஸுக்கு வெளியே தனித்தனியா தலைவர்கள் சந்திப்பாங்க. அந்த தனித்தனி சம்மிட் லெவல் மீட்டிங்ஸ் சொல்லுவாங்க. அது இந்திய பிரதமரும் சைனா அதிபரும், இந்திய பிரதமரும் ரஷ்ய அதிபரும் இவங்க எல்லாம் சந்திக்கும் போது எதை பத்தி பேசணும்ன்றத ஸ்ட்ரக்சர் டைலாக்ல வரும். ஸ்ட்ரக்சர் டைலாக்னா எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு இருக்கு. போயிட்டு உட்காந்துட்டு சொந்த கதை சோக கதை பேச முடியாது அங்க போயிட்டு. ஸோ ஒரு டயலாக் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அங்க பிரதமர் அளவுல ஒரு விஷயத்த எடுத்து பேசுறாங்கன்னா, அவங்க அதிபர் அளவுல புட்டின் அளவுல ஒரு விஷயத்த எடுத்து அவர் பேசுறாருன்னா, ஆல்ரெடி இதுக்கு பல கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து ரெண்டு பேரோட ஒப்புதலுக்காக வெயிட் பண்ற இடத்துல தான் இருக்கும். இல்ல சில விஷயங்கள் மட்டும்தான் இருவருக்கும் ஒரு புரிதல் வர வேண்டும் என்ற ஒரு பாயிண்ட் இருக்கும்போது மட்டும்தான் அது வரைக்கும் எடுத்துட்டு வந்து விட்டுருவாங்க. இவங்க ரெண்டு பேரோட டெசிஷனா இருக்கட்டும் சொல்லிட்டு. சோ இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் பேசிட்டு அதை எப்படி வந்து அணுகுமுறை இருக்கணும், அதை எப்படி வந்து சுமூகமா நம்ம முடிச்சுக்கலாம், இல்ல ஒரு ட்ரேட் டீல் எப்படி சைன் பண்ணலாம், இல்ல எனர்ஜி கோஆபரேஷன்ல இன்னும் என்ன மேம்படுத்த முடியும்ன்ற பல விஷயங்கள் வந்து பிரதமருக்கு அவங்க பிரீஃபிங் கொடுப்பாங்க. புட்டின் அவர்களுக்கும் அவங்க நாட்டு சைட்ல இருந்து பிரீஃபிங் கொடுப்பாங்க. சோ இவங்க ரெண்டு பேர் கலந்து பேசும்போது எதுவுமே இவங்களுக்கு புதுசா இருக்கக்கூடாது. இந்தியா என்ன பேச வர போதுன்ட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை நம்ம பேச முடியாது. அவர் மனசுக்கு அதெல்லாம் இங்க பேச முடியாது. எதெல்லாம் பேசலாம் பேசக்கூடாது முதல்ல வரையறைப்படுத்திடணும். அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்மளால வந்து ஒன்னா சேர்ந்து செயல்பட முடியும் அப்படின்றத அதையும் வரையறைப்படுத்த முடியும். எந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் சைன் பண்ண முடியும்ன்றது அதையும் வந்து தீர்மானிச்சிடணும். சோ இது எல்லா நாட்டு தலைவர்கள் உச்சகட்ட பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் பகுதியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும். ஓகே சார். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொண்ணான தெளிவான மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி. ஜெய்ஹிந்த்.